நேர்களை ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர், முன்னாள் மத்திய அமைச்சர், வெளிவாகத்துறையில இருந்தவர் மணிசங்கர் ஐயர். அவர் பாகிஸ்தான் செல்கிறார். பாகிஸ்தான்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில. இந்த தொலைக்காட்சியில மணிசங்கர் ஐயர் கிட்ட கேட்கிறாங்க, இந்திய பாகிஸ்தான் உறவு மேம்படணும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. சர்வரோக நிவாரணி போல நரேந்திர மோடியை நீக்கினா அதுக்குதான் முயற்சி செய்யணும், நாம எல்லாம் சரியாயிடும், பாகிஸ்தான் இந்திய உறவுகள் மேம்பட்டுடும் அப்படின்னு சொல்றார். இந்திய பாகிஸ்தான் உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே காரணமாக நரேந்திர மோடியை வைக்கிறார் மணிசங்கர் ஐயர். அவருடைய முயற்சியை மட்டுமே, அவரை மட்டுமே காரணக்கர்த்தாவாக்குகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே பாகிஸ்தான் மண்ணில் சல்மான் குர்ஷி சொல்கிறார், நரேந்திர மோடியுடைய முயற்சிகள், அவருடைய செயல்பாடுகள் மிகவும் தவறானவை. நவாஸ் ஷரீப், பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷரீப் பாருங்க எவ்வளவு அமைதி நடவடிக்கைகள் எடுக்கிறார், ஆனா இந்திய அரசாங்கம் ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ரெண்டுமே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புகிறது. வெளிநாட்டு மண்ணில், அதுவும் நம் மீது தொடர்ந்து தாக்குதலை தொடுக்கக்கூடிய இந்தியா மீது பல பிரச்சனைகளுக்கு காரணம், இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மண்ணில் இந்திய பிரதமரை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் இப்படி விமர்சிப்பது, இந்திய பிரதமரை விமர்சிப்பது சரியாங்கிற கேள்வியை எழும்பியிருக்கிறது. இந்திய பிரதமரும் அதே தானே வெளிநாட்டு மண்ணில் செய்தார் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறது. இந்த சர்ச்சை இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சு சுப்பிரமணியம் அவர்கள், திரு சு சிதம்பரம் அவர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். வேற எந்த நாட்டிலேயாவது இது நடக்குமா? சொந்த நாட்டு பிரதமரை வெளிநாட்டு மண்ணில இப்படி மணிசங்கர் ஐயர் பேசியிருக்கிறார். இங்க அவர் இந்திய பிரதமரை விமர்சிக்கிறத பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்வி, அதற்கு அவர் விடையளித்திருக்கக்கூடிய அந்த பதில், இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணமே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை புதிதல்ல, நீண்ட நாளே இருந்தது. காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ யார் காரணக்கர்த்தான்னு உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறத ஒரு கொள்கையாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய பாகிஸ்தான் உறவு மேம்படணும் அப்படின்னா யார் காரணம் அப்படின்னு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும், தீவிரவாத ஆதரவு கொள்கையை மாத்திக்கணும், இந்திய பாகிஸ்தான் உறவுகளுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பாகிஸ்தான் இந்த நிலைப்பாட்டை மாற்றணும்னு அவர் சொல்லல. நரேந்திர மோடியை மாத்தல், பாகிஸ்தான் அதற்கு உதவும், இப்படியா சொல்லுவார்? இஸ் இட் ஜஸ்டிஃபையபிள்? இது வெட்கக்கேடு இல்லையா? இது வெட்கக்கேடுன்னா அது மணிசங்கர் ஐயருக்கோ காங்கிரஸுக்கோ இல்ல. இதுக்கு முழு பொறுப்பாளி பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா தான். ஏன்னு கேட்டா, அமித்ஷா சொன்ன கருத்தை தான் இவர் பிரதிபலிக்கிறார். அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு? காங்கிரஸ் தலைவர் அமித்ஷாவா சோனியா காந்தி இல்லைங்க, அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. அமித்ஷா சொன்னபோது என்ன சொன்னாருன்னு கேட்டாதான் அடுத்து நான் சொல்றேன். பீகார் தேர்தல் பாஜக தோற்றால் பாகிஸ்தான்ல வெடி வெடிப்பாங்க அப்படின்னு அமித்ஷா வழி நடக்கிறார். என்ன அர்த்தம்னா, ஆளுங்கட்சி எதுவோ அந்த கட்சியுடைய தலைவர் இங்க மோடி தோற்றால் பாகிஸ்தான்ல மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பொருள்? மோடி இருக்கிறவங்க இங்க மகிழ்ச்சி இருக்காது, மகிழ்ச்சி வந்தாதான் இந்தியாவில் நல்லுறவு வரும். அதான் அதுக்கு பொருள். அதனால பாகிஸ்தான்ல ஒரு விஷயத்தை புரிந்துக்கணும். வெளிநாட்டுல போய் இந்த நாட்டுடைய பிரதமர் பத்தி குறைச்சாலும், ஒரு பிரதமரை பற்றி மரியாதை குறைவாக பேசுவதற்கு இவ்வளவு கோவப்படுறீங்களே. வெளிநாட்டுல போய் இந்தியாவுடைய பிரதமர் என்ன சொன்னார்? இந்தியாவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, கழிவறை கூட கிடையாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் கேட்பது, இந்திய பாகிஸ்தான் உறவுகள்ல சிக்கல் நீடிப்பதற்கு காரணம் இந்திய அரசா பாகிஸ்தானோட நடவடிக்கைகளா? ரெண்டு தான் காரணம். ரெண்டு பேரும் நட்பா சொல்லலையே. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிப்பதை ஒரு கொள்கையா வச்சிட்டு இருக்கே, அது மாறணும், அப்பதான் இந்திய பாகிஸ்தான் உறவுகள் மேம்படணும் அவர் சொல்லல. இந்திய தீவிரவாதம் ஏன் வருது? இங்க இருக்கிறவர்கள் கசப்பேங்க. ஒரு சாட்சி என்ன சொல்றாரு? இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் ஓடி போய் பாகிஸ்தான் இருக்கிறாரு. அந்த வெறுப்புணர்ச்சி நடந்த தாக்குதல்கள், உதம்பூர்ல நடந்த தாக்குதல்கள், காஷ்மீர்ல பலமுறை நடந்த தாக்குதல்கள், நமது இந்திய வீரர்கள் தலை துண்டிக்கப்பட்ட தாக்குதல்களுக்கெல்லாம் காரணம் மோடியா பாகிஸ்தானா? இன்றைக்கு என்ன மோடி தான் காரணம்.
கடந்த எல்லையில பல கேட்கிறேன். நீங்கள் சொல்வதை திருப்பி நான் சொல்றேன். ஏற்கனவே மோதல் இருக்குல்ல, அந்த மோதலை குறைப்பதற்கு, அமைதியை உருவாக்குவதற்கு இந்த நாட்டுடைய பிரதமரும் ஆளுங்கட்சி முயற்சிப்பதற்கு மேலாக அந்த மோதலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு முஸ்லிம்கள் மீது கடுமையான தாக்குதல் பாகிஸ்தான் பற்றி பேசின திரும்பவும் நீங்க என்னன்னு கேட்டா நான் சொல்லல. முஸ்லிம்கள் இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை? பாகிஸ்தானுக்கு ஓடுனால் என்ன பொருள்? இல்ல பாகிஸ்தானுக்கு ஓட சொல்லி சொன்னவியா? திருச்சி வேலுசாமி, பாகிஸ்தான் தரப்புல மணிசங்கரையுடைய பதில் எப்படி இருக்குன்னா, பாகிஸ்தான் மிக சீரும் சிறப்புமாக இந்த விவகாரத்தில் இருக்கு, ஒரே பிரச்சனை இந்திய அரசுங்கிறார். பாகிஸ்தான் அப்படி சொன்னார். பாகிஸ்தான் நல்லா இருக்குது சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதை இன்னும் அழகா வளர்க்கிறாரு சல்மான் குர்ஷித். மோடி பாருங்க, நரேந்திர மோடி பாருங்க, அவருக்கு தங்க மாற்று கருத்து இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்காது. ஆனா நவாஸ் ஷெரீப் அமைதி புறா அப்படிங்கிறார். நவாஸ் ஷெரீப் ஆட்சியில தான் கார்கில் யுத்தம் நடந்தது. நவாஸ் ஷெரீப் காலத்துல தான் காஷ்மீர்ல பல தாக்குதல்கள் நடந்தது. நேற்று இருந்தவன் இன்றைக்கு அப்படியே இருப்பான் இல்லையே. ஐஎஃப்எஸ் சர்வீஸ் இருந்தவர் மணிசங்கரையர், சல்மான் குர்ஷி ஏற்கனவே வெளியுறவு அமைச்சர். இப்ப அவர்கிட்ட நவாஸ் ஷெரீப் கிட்ட மாற்றத்தை உணர்ந்து அவர் சரியா இருக்கிறாரு. நவாஸ் ஷெரீப் வந்த பிறகுதாங்க ஹெராத்ல தாக்குதல் நடந்தது நமது தூதரகத்தின் மீது. நவாஸ் ஷெரீப் பிரதமரா இருக்க போது அவர் நவாஸ் ஷெரீப் தான் திரும்பி நவாஸ் ஷெரீப்க்கு நற்சான்று காங்கிரஸ் கொடுக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க அவரை இந்த நவாஸ் ஷெரீப் யார அமைதி புறாங்கிறாரோ, வெளிநாட்டுல மண்ணில போய் இந்திய பிரதமர் மோசம், நவாஸ் ஷெரீப் அமைதி புறான்னு சல்மான் குர்ஷித் சொல்றார். அந்த நவாஸ் ஷெரீப் நமது நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங்க கிராமத்து பெண் அப்படின்னு விமர்சிச்சார். அவருக்கா இந்த நற்சான்று? அந்த நவாஸ் ஷெரீஃபுக்கா இந்த நற்சான்று? இதே நவாஸ் ஷெரீப் இதே ஆட்சி காலத்துல நமது பிரதமர் மன்மோகன் சிங்க கிராமத்து பெண்கிறார். யாரா அந்த சமயத்துல இந்தியாவுடைய வெளிவாரத்துறை பெண்ணு எப்படி சொல்லுவாரு? அவர் சொன்னாருங்க. அவர் சொன்னது தப்புங்க. இல்ல அதுக்கு நீங்க அவர் சொன்னது தவறா சொல்லி இருக்கிறார். இல்லங்க, வெளிநாட்டு மண்ணில் ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர் விளைவு இருக்கும். அந்த மந்திரியாவும் எம்பியாவும் ஆளுங்கட்சி இங்க பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. வெளிநாட்டு மண்ணில் பாகிஸ்தான் மண்ணில் போய் இந்திய பிரதமரை விமர்சிச்சு பாகிஸ்தானுக்கு நற்சான்று கொடுப்பது அப்படிங்கிறது நல்ல முறையா? வெளிநாட்டில் போய் இந்த நாட்டுடைய பிரதமரை இந்த நாட்டை காட்டி கொடுத்தாரு. காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியாவை கேவலமா பேசுறாரு. பிரதம மந்திரியே பேசுறாரு. சாதாரண எம்பி பேசுற தப்பா? சாதாரண எம்பி முன்னாள் நாட்டுடைய வெளிவாரத்துறை அமைச்சர் பிரதமர் பேசுறது தப்பு. நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் பேசுற தப்பு இல்ல. இதுக்கு இதுல ஒரு ஹை மாரல் கிரவுண்ட், ஐயோ இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் பாஜகவால் எடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் பிரதமர் எல்லாருக்கும், காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக எல்லா பிரமுகர்களுக்கும் சேர்த்த பிரதமர். ஆனா வெளிநாட்டு மண்ணில இதே பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் பேசியிருக்கிறார். உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனா அப்படின்னா இருங்க, அவர் பேசிய இடம் இது. ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் எல்லாமே அவசரப்படுங்க. அவர் எல்லா இடத்துலயும் போய் அரவணைச்சு பேசக்கூடியவர். ஒரு இடத்துல தாய் இறந்து போச்சு, மகன்கிட்ட சொன்னாரு, அப்பா மகனே உங்களுக்கு மட்டும் அவங்க அம்மா இல்ல, ஊருக்கே அம்மாப்பா, அவசரப்படாங்க, ஊருக்கே அம்மாப்பா அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தர் பார்த்தாங்க, இவ்வளவுதான் நான் நாட்டாம பேசுறது, நான் பேசுறேன் பாருன்னு ஒருத்தனோட மனைவி இறந்து போச்சான். இவன் போனானா, போய் உனக்கு மட்டுமா மனைவி, ஊருக்கு அதுதான் மோடி கடந்த காலத்தில் அந்த பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாங்க. பெருந்தன்மைக்கு மோடிக்கு இந்திய வம்சாவளி பேசிய பேச்சுக்கும் இல்ல 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 இந்திய உங்களுக்கு தான் பொருந்தும். திரு சிதம்பரம் கனடா பிரதமரை வைத்து இந்திய அரசியல வெளிநாட்டு மண்ணில் பேசினார்.
சியோல்ல போய் என்ன பேசினாரு? முந்தைய ஆட்சியில இந்திய நாட்டுக்கே பல பேர் வெக்கப்பட்டாங்க அப்படின்னாரு. எந்த காலத்திலையும் அது காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படிங்கிறதுக்காக நான் இந்தியன்னு பெருமைப்படல. யாராக இருந்தாலும், என்னை ஆழ்வது யாராக இருந்தாலும், எமர்ஜென்சி காலமா இருந்தாலும், மோடி காலமா இருந்தாலும், மன்மோகன் சிங் காலமா இருந்தாலும் நான் இந்தியன் என்பதனால பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொரு இந்தியனும் அப்படித்தான். ஆனா வெளிநாட்டு மண்ணில் போய் சியோல்ல போய் அவர் என்ன பேசினார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஸ்கேம் நடந்தது, அதனால இந்தியர்களா இருக்கிறதுக்கே வெக்கப்பட்டாங்க. நோபடி ஃபெல்ட் சோ. இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நிலையில இருந்த மோடியானது மேக்கிங் இந்தியாவில் பல்வேறு அதெல்லாம் பேசுங்க. ஏன் ஒரு குறிப்பு இந்தியர்களா இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டாங்கன்னு இந்திய பிரதமர் வெளிநாட்டு யார் வெக்கப்பட்டாங்க? இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியா நீங்க வெக்கப்பட்டீங்களா? உலகமே இல்ல. இந்த நாட்டில் 1000 குறைகள் இருக்கலாம், 1000 குறைகள் இருக்கலாம், சிதம்பரம் 1000 குறைகள் இருக்கலாம், ஆட்சியாளர்கள் 1000 பிழைகள் வச்சுட்டு இருக்கலாம். எந்த காலகட்டத்திலும் எந்த உண்மையான இந்திய குடிமகனும் ஆட்சியாளர் காரணத்துக்காக இந்தியா இருக்கிறதுக்கு வெக்கப்பட மாட்டான். அப்படிப்பட்டதா இந்த நாட்டின் பிரதமர் வெளிநாட்டு? ஒரே ஒரு உதாரணம், அணுகுண்டு சோதனை வெடித்த போது செய்த போது உலகமே தடை விதித்தது, பொருளாதார தடை விதித்தது. அதை எதிர்கொள்வோம். இது இப்படி பேசினாரா இல்லையா மோடி? சியோல்ல போய் இந்திய பேச்சுக்கும் இவர் பேசிய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்திய பிரதமரா இருக்கிறவர் பேசினாரு. ஸ்கேம் இந்தியா, ஸ்கில் இந்தியா காங்கிரஸ் அரசு பிஜேபி தவறுகளாலே இந்தியா வெளிநாட்டு மண்ணில பேசுவதில்லை. இப்போ அவங்க விமர்சனம் என்ன? பாகிஸ்தான் மண்ணில போய் இந்திய பிரதமரை விட்டு கொடுத்து பேசிட்டாரு. அவர் இந்தியனா தானே பேசிருக்கோம். கிராமத்து பெண் என்று மன்மோகன் சிங் சொன்ன போது கொதித்தெழுந்து இது கூடாது, இது ஆடாது என்று சொன்னார். அப்படி கொதித்தவர் வெளிநாட்டுல போய் ஸ்கேம் இந்தியா, ஸ்கில் இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் முந்தைய ஆட்சியில் இந்திய மக்களா இருக்கிறதுக்கு இந்திய மக்கள் வெக்கப்பட்டாங்கன்னு சொல்லுவாரா? அதானியை கொண்டு போக வேண்டிய அவசியம் அது வேற. இந்திய வம்சாவளியினர் மத்தியிலே பேசுவதற்கும் இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாகிஸ்தானுக்கு பஸ் விடும்போது வாஜ்பாய் என்ன பேசினாரு? ஒரே தாயின் மக்கள் நாம் இருவரும். திரு மணிசங்கர் இன்னைக்கு அவரோட பதில் அந்த ஒரு பேட்டியாளருக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்திய பாகிஸ்தான் நல்ல மேம்படணும் அப்படின்னா இந்த காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தான் நிலைப்பாட்டை மாத்திக்கணும்னு அவருக்கு சொல்ல தோணலையா? ஹபீஸே துவாரத்துல பாகிஸ்தான் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும்னு அவருக்கு சொல்ல தோணலையா? தாவூத் இப்ராஹிம் வாரத்துல நிலைப்பாட்டை மாத்திக்கணும்னு அவருக்கு சொல்ல தோணலையா? பல தாக்குதல்கள் அவர்களால் இங்க ஊக்குவிக்கப்பட்டு இன்னைக்கும் கூட காரணகர்த்தாவா இருக்கிறாங்களே, அந்த நிலைப்பாட்டெல்லாம் தீவிரவாத கொள்கையா கைவிடணும்னு அவருக்கு சொல்ல தோணலையா? நரேந்திர மோடி மட்டும்தான் காரணமா இருக்கிறாரா? என்ன நிலைமைங்கிறத வச்சுதான் அவங்கள்ட்ட பேச முடியும். திரும்பவும் சொல்றேன், முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை? பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு சொல்லுகிற இங்க கண்டிக்கிறாரா பிரதமர்? நான் பிரதமரை பத்தி கேட்கல. நான் கேட்பது உங்க கட்சியுடைய மூத்த பிரமுகர்கள் சல்மான் குர்ஷித், நவாஸ் ஷெரீப். சல்மான் குர்ஷித் இந்திய தலைகள் துண்டிக்கப்படும் பொழுது வெளிவிவகாரத்துறை அமைச்சரா இருந்தார். அவருக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டா அந்த அரசுக்கு, அந்த பிரதமருக்கு நற்சான்று கொடுக்கிறாரா? எரியிற கொண்டியில இன்னும் பெட்ரோலை பிரதமர் செய்கிறார். இந்தியா பாகிஸ்தான் எத்தனை முறை சீஸ்ஃபயர் நடந்திருக்கு? பாகிஸ்தான் எந்த வாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திருக்கு? இன்னைக்கு யார் அமைதி புறான்னு சொல்றாரோ அந்த அமைதி புறா ஆட்சியில் இருந்த காலத்துல தான், நவாஸ் ஷெரீப் ஆட்சியில் இருந்த காலத்துல நவாஸ் ஷெரீப்பை நாங்களாக கொண்டு விருந்து வச்சோம். அந்த விருந்துல நீங்க சொன்னதெல்லாம் சரி, நாங்க எங்களோட நிலைப்பாட்டெல்லாம் மாத்திக்கிட்டோம்னு இந்திய அரசு சொன்னதா?
அப்ப நீங்க மாத்தவே மாட்டீங்க, அவங்க வந்து மாத்தணுமா? ரெண்டு பேரும் மாத்தினாங்க சமாதானம். ரெண்டு பேரும் மாத்தினா நீங்க பேசவே இல்லையா? யார் சொன்னா? நாங்க சல்மான் குர்ஷித் மணிசங்கர் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானுடைய குறைகளை சுட்டிக்காட்டி தெருவில் போற மனுஷன் இல்ல, அதே பாகிஸ்தான்ல IFS ஆபீசரா பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர். அவருக்கு மறந்து போச்சா? தாக்குதல்கள் மறந்து போச்சா? பாகிஸ்தான் ஆதரவோடு இந்திய மறந்து போச்சா? இந்திய நாட்டுடைய பிரதமரே சாதாரண எதிரியா இருப்பதை விட ஒரு பிரதமரே மத உணர்வு காரணமாக பாகிஸ்தானையும் இந்தியாவை பிரிக்கிற ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்திய பிரதமர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, பாஜக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல. ஆமா, அவரை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. ஆனா வெளிநாட்டு மண்ணில் அதுவும் இந்திய பாகிஸ்தான் உறவு பத்தி பேசும்போது அந்த தரப்பெல்லாம் விட்டா கூட பரவாயில்ல, அவங்கள பாராட்டிட்டு எல்லா பிரச்சனைக்கும் இந்திய அரசு தான் காரணம்னு வெளிவாரத்துறை அமைச்சரா இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறவர் பேசுவது அப்படிங்கிறது அது நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க. இல்லைங்க, உண்மையை சொல்லக்கூடாதாங்கிறேன். இன்றைய பிரச்சனைக்கு இந்த ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பிரதமர், அமைச்சர்கள், மகேஷ் சர்மா போன்றவர்கள், நிரஞ்சன் ஜோதி போன்றவர்கள், சாட்சி மகராஜ் போன்றவர்கள், இவருடைய மதவெறி பேச்சுதான் இந்த மோதல்களை அதிகப்படுத்துகிறது. அமைதிக்காக பிஜேபி ஆட்சியோ இந்திய பாகிஸ்தான் உறவு சீர்குலைதுன்னா அதுக்கு காரணம் அதிகம் பாகிஸ்தான் தான், இந்தியா அல்ல அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு இந்திய நாட்டுடைய பிரதமரும் அமைச்சர்களும் தான் காரணம். நிச்சயமா பாகிஸ்தான் நிரஞ்சன் ஜோதியும் மகேஷ் சர்மாவும் பிரதமரும் தான் இந்த மதவெறியை உருவாக்குகிறார்கள். நிரஞ்சன் ஜோதியும் மகேஷ் சர்மாவும் தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் கிட்ட போய் காஷ்மீர் நாடு முழுக்க தெரியுது. அதை போல இந்த நாட்டில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பாகிஸ்தான் பாகிஸ்தானை பரிசுத்த ஆத்மாவாக எதிரியை நண்பனாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நண்பர்களை எதிராகிறார்கள். நேற்று வரை நட்பு நாடாக இருந்த நேபாளத்தை எதிரியாக ஆக்கினார். இல்லங்க, இந்த நட்பு நாடா பாகிஸ்தான சொல்றீங்களோன்னு ஆச்சரியமா இருக்கு. நட்பு நாடாக வரணுங்கிற ஆசை இல்லங்க, அதற்கான விருப்பம். இந்த நாடு தன்னுடைய பிழையை மாத்தி காட்டி காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ எந்த அரசு வந்தாலும் ஒண்ணும் மாத்திக்க முடியாது. அந்த பிழைகளை சுட்டி காட்ட இவங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் அதெல்லாம் மறந்து போச்சு? பாகிஸ்தானுடைய அட்டூழியங்கள் ஏன் மறந்து போச்சு? எங்க அவர்களை பேசுறாங்க. எங்களுக்கு மனுஷங்கள் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. இந்த பிரச்சனை இந்த 3 வருஷம் ஆகுறாங்க. ஏன் உடனே வரக்கூடாது? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இப்ப பாகிஸ்தான் இந்திய பேச்சுவார்த்தைகள் முடங்கி இருக்குன்னா இந்திய அரசு தான் காரணம். பாகிஸ்தானுக்கு பங்கு இல்லைன்னு ரத்து செய்வது ஆட்சி. உங்க ஆட்சியில தலை துண்டிக்கப்பட்ட போது என்ன செய்யப்பட்டது? நாங்க எப்படியும் ராஜ்ய உறவுகளை மெயின்டைன் பண்ணுவோம். 26/11 சம்பவம் நடந்த போது உங்க ஆட்சியில் என்ன செய்யப்பட்டது? சம்பவம் நடப்பது வேறு. அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னாலே ரத்து செய்யப்பட்டதா இல்லையா? காலத்திலேயே லால்பகதூர் சாஸ்திரி காலத்திலேயே அவ்வளவு பெரிய போருக்கு பின்னாலும் கூட மீண்டும் அமைதியை உருவாக்க ரஷ்யாவில் ஸ்டார்கண்ட்ல போய் ஒப்பந்தம் போட்டது காங்கிரஸ் ஆட்சி. சாஸ்திரி அங்கதான் இறந்தாரு. நாங்கள் எந்த காலத்திலும் தவறு நடந்தாலும் தவறை திருத்தி சகோதரத்தை உருவாக்க வேண்டும், பக்கத்து நாடுகளோடு அன்போடு இருக்க வேண்டும். அது எங்க கொள்கை. ஆனா நட்பா வந்தாலும் எட்டி உதச்சு அவர்களை எதிரியாக்குவதுதான் பிஜேபி ஆட்சியுடைய லட்சணம். தலையை வெட்டினா கூட அது அந்த ராணுவம் இல்ல, பயங்கரவாதிகள் என்று ஆராயாமலே அந்தோடு சொன்னார். ஏகே ஆண்டனி சொன்னார். அப்துல் கலாம்
மகேஷ் சர்மாவுடைய கருத்து கண்டிக்கத்தக்கது, சாட்சி மகாராஜுடைய கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கவை. ஆனா அதற்கும் இந்திய பாகிஸ்தான் உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவுக்கும் காரணம் அதுதான் அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது சரியான விஷயமானு தெரியல. இல்ல பொதுவாக ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபம் உண்டு, பல மேற்கத்திய நாடுகளில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கம், பாலிடிக்ஸ் should end at the water's edge. அதாவது நமக்குள்ள உள்நாட்டில் 1000 அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அயல்நாட்டு உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருமித்த குரல்ல பேசுவது, சொந்த நாட்டை விட்டுக் கொடுக்காமல் இருப்பது தான் சரியான முறையாக எல்லாராலும் கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மீதும் அந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் இல்லை. வெளிநாட்டு மண்ணுல போய், சியோல்ல போய், வேறொரு சில நாடுகள்ல போய் காங்கிரஸை விமர்சித்தார். இந்தியர்களா இருக்கிறதுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்ன கருத்தெல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே போல இவையும் மிக ஒரு அதிகமான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளிநாட்டு மண்ணில் பாகிஸ்தானுக்கு கிளீன் சிட் கொடுக்கிறார்களோ, அவர்கள் தரப்புல பிழையே இல்லை என்று சொல்ல வருகிறார்களோ அப்படிங்கிற அச்சத்தை தான், சந்தேகத்தை தான் இது சேர்ந்தே எழுப்புகிறது. இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.